வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு ஜூன் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. மீண்டும் உங்களை குட் ஈவினிங் கனடாவில் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி கொலம்பியா குரூப்பின் ஆதரவில் குட் ஈவினிங் கனடாவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காங்க இந்த பாஸ்ட் ஃபியூ டேஸ். முதல்ல G7 மீட்டிங், அதுக்கப்புறம் இப்போ NATO செக்ரட்டரி ஜெனரலோட மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றியான ரிப்போர்ட் தான் முதல்ல டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்மளோட மேயர் திரு ஜான் டோரி அவர்கள் கோவிடுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ் பற்றி பேசுகிறாங்க. எஸ்பெஷலி ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கு எப்படி கோவிட்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம், எஸ்பெஷலி ஸ்மால் பிஸ்னஸஸ் அவங்களுக்கான COVID-19 கிட்ஸ் அதை எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, இதை பற்றியான அடுத்த செக்மெண்ட் பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது டாக்ஸஸ். அஃப்கோர்ஸ் ஏப்ரலில் தொடங்கி ஜூன் வரைக்குமே இன்னும் டாக்ஸஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். MP அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்சஸ் திரு அரியரனோட இணைஞ்சு இப்போது இந்த டைமில் யாருக்கெல்லாம் டெட்லைன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான டேக்ஸ் ஃபைலிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றதை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக பேச போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் டாப் ஆஃப் தி ஹவரில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து கெனடிய வளம். கண்டிப்பாக கோவிடால் ரொம்ப பாதிக்கப்பட்ட செக்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ட்ராவல் அண்ட் டூரிசம் தான். ஸோ அதை பற்றியான ஒரு அப்டேட் அண்ட் இவங்க இதை எப்படி எதிர்கொள்கிறாங்க, இதுக்கான சேஞ்சஸ் என்ன மாதிரி அப்படின்றத கெனடியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட பிரசிடென்ட் அண்ட் CEO இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான நியூஸ் ரிப்போர்ட் அதை தான் இன்றைக்கி கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து ஆஸ் யூஷுவல் ஸ்பெஷலான கெனேடிய ப்ரொடக்ஷன் சாங்கோட கலையரங்கம். இது மட்டும் இல்லாமல் ஆஸ் யூஷுவல் நம்மளோட நியூஸ் செக்மெண்ட்டில் மற்ற முக்கியமான செய்திகள், வெதர் ரிப்போர்ட் அண்ட் மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல டாப் ஆஃப் தி ஹவர். நான் முதலே சொன்ன மாதிரி ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காங்க. G7 சம்மிட் ரொம்ப நாள் கழிச்சு, ஆல்மோஸ்ட் 1.5 years எல்லாருமே முடங்கி போய் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் இந்த பேண்டமிக்கில். அதை முடித்து இப்போ எல்லோரும் மீட் பண்ணும் போது கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணி புதுப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப முக்கியமாக பேசப்பட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா 30 million doses ஆஃப் த வேக்சின், கனடாவோட சர்ப்ளஸ் வேக்சினை புவரர் கண்ட்ரீஸோட ஷேர் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் G7 சம்மிட்டில் பேசப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி NATO செக்ரட்டரி ஜெனரல் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் இவங்களோட மீட் பண்ணி நிறைய முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க. அதுக்கான அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம். I think we start standing. Yeah, elbow. Yeah. There you go. Excellent. And then I think you can sit and I can take off the masks. Okay, it's great to see you, Prime Minister Trudeau, dear Justin, and welcome back to the NATO headquarters. We will have a very important summit today where we will open a new chapter in the transatlantic relationship, and Canada has been so supportive to NATO over so many years, and your personal leadership and your personal commitment is something I really appreciate. And at the summit today we will once again demonstrate the strength of the bond between North America and Europe, the importance to work together and also agree the forward-looking ambitious agenda NATO 2030, which is about how to reinforce our collective defense, invest in technology, resilience, and also climate change, which for now, for the first time, will be an important task for NATO, the security consequences of climate change. And thank you so much to Canada for offering to host NATO Center of Excellence on Climate Change. Then let me also thank you for the many ways that Canada is supporting our alliance, leading the battle group in Latvia, participating in different NATO missions and operations, including our training mission in Iraq and also air policing. So it just demonstrates that Canada is really a highly valued and important ally. You lead on many topics, including on human security, women, peace and security, and also thank you so much for your personal engagement on those issues.
We have a unique opportunity to open a new chapter in transatlantic relationship with the summit today, and you are part of that. So welcome, Justin. Great to see you here. Thank you, Jens. It is always such a pleasure to sit down with you, and thank you personally for all your leadership. It's been an interesting past few years for NATO, but we gather now at a moment where we are more united than ever, and it is more important than ever that we be united. As we've come through this COVID crisis, the understanding that leaders and citizens have of the need for cooperation, the need for collaboration, the need for nations to stand together to prepare for and combat various crises that are coming at us. Yes, COVID was the reality for the past year, but climate change continues to be an issue, which is why we are offering to step up on the Center of Excellence. But there's also a realignment around the world in geopolitics that is something that should be of concern to everyone. And certainly NATO has continued to stand strong against Russian misbehavior and interference in various places. But I think, as you pointed out, Russia is worse now in terms of its engagement with NATO countries and more disruptive than it has been in decades. And that's where we need to come together. But as we come together, we're talking not just about Russia, we're talking about a rise of authoritarianism around the world that is increasingly competing and challenging NATO states, which we need to be aligned on. And I know this afternoon, and the reflections we're having on where NATO is going until 2030 is going to reflect on the need to not just protect our values for our citizens and the rules-based order is established, but demonstrate to partners and friends and non-aligned countries around the world that there is an alternative to the rise of authoritarianism and the strong-arm tactics that countries, including China, are taking. So this is an opportunity, like we had at the G7, to really not just reaffirm our commitments to nice and strong principles, but to actually talk about how we deliver them, not just for ourselves, but for countries around the world. And throughout these past years and into the coming years, your leadership, Jens, is one that we are extraordinarily grateful to have. கண்டிப்பாக நாட்டோ மாதிரியான மீட்டிங்ஸில் வந்து நிறைய கண்ட்ரீஸ் சேரும் போது பேசப்படுற விஷயங்கள் கோஆப்ரேட்டிவாக எப்படி கண்ட்ரீஸ்குள்ளே கோஆப்ரேட்டிவாக எப்படி அடுத்த ஸ்டெப்ஸுக்கு முக்கியமான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கூடி ஒன்றா ஒரு விஷயத்தை எப்படி முடிவெடுத்து அதை செய்யலாம் அப்படின்றது. அந்த வகையில் கோவிட் பேண்டமிக் ஒரு பெரிய ப்ராப்ளம் இப்போதைக்கு நம்ம சேலஞ்சிங்காக பார்த்துட்ருக்கிறது. அதே மாதிரி கிளைமேட் சேஞ்ச். ஸோ இது ரெண்டும் தான் முக்கியமான விஷயம் நாட்டோவில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சில கண்ட்ரீஸ் வந்து ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பவர் எடுத்துக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும் போது அதை பற்றி ரொம்பவே ஊடுருவி பேசி அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுமே ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன்ஸாக இருந்திருக்குன்றது தான் நம்ம பார்த்த இந்த அப்டேட்டில் கிளிப்பில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவங்க கூறிய ரெண்டு முக்கியமான அந்த கண்ட்ரிஸ் வந்து சைனா அண்ட் ரஷ்யா. இவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்க நடந்துக்கக்கூடிய விதங்கள், அந்த அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டெப் அப் எடுக்காமல் எப்படி கோஆப்ரேட்டிவாக எல்லா கண்ட்ரீஸ்கோடையுமே கொண்டு போகிறது அப்படின்றது தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஐ கெஸ் நாட்டோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அகேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதோட அப்டேட்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் இந்த டிஸ்கஷன்ஸ்லேருந்து நமக்கு வருது அப்படின்றது தான். ஸோ இது ரொம்ப குளோபலாக பேசிட்டோம். அடுத்தது ரொம்ப நம்ம லெவல் லோக்கலில் ட்ரான்டோவில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஜான் டோரி அவர்கள் ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கான COVID-19 ரேப்பிட் டெஸ்டிங் கிட்ஸை பற்றி பேசியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் பிஸ்னஸஸ் அபவுட் 150 பீப்புளுக்கு கம்மியாக எம்ப்ளாயீஸ் இருக்கிற கம்பெனிஸ் அண்ட் பிஸ்னஸஸ். இட் குட் பி நான் எசென்ஷியல் ரீட்டெயில்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் பேடியோ ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரியான பிஸ்னஸஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து இந்த ரேப்பிட் டெஸ்ட் யூஸ் பண்ணி ஏசிம்டமேட்டிக் கோவிட் இருந்தால்
அவங்கள வேலைக்கு வர நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இதனால் கோவிட் இதுக்கு மேலே பரவாமல் இருக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நம்மளோட எக்கனாமிக் ரீஓப்பனிங்க்கு இது ரொம்பவே முக்கியமாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த COVID-19 கிட்ஸ் எங்கெல்லாம் அவைலபிள், இது எப்படி பிக்கப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்புன்னு தான் சொல்லணும் நம்மளோட எக்கனாமிக் ரீஓப்பனிங்கில். ஸோ அதை பற்றியான அப்டேட் தான் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். We had thousands of stores more open than they had been before, and we had hundreds of restaurants and bars which were able to be open, having been closed for some time, able to be open for outdoor dining, and lots of people were taking advantage of that, and that of course meant lots of people were also back to work. I could feel the positive vibes from this step forward, from the people enjoying the patios, from people who were back at work, and of course we saw the lineups at some of the stores which showed that people are interested in going shopping again. So this is all good news for the economy of the city, but it's also good news for the mindset and the psychology of the city, which after a bad experience like this, which we're not entirely through yet, but after a bad experience like this is something that's important to start to build back up. People are excited about the reopening, and they're as determined as we all are, including those of us in government and at the Board of Trade, to continue to move forward. We need to keep the COVID-19 case counts down, and we need to keep making sure that people get their first and second doses of vaccine. I should say the Delta variants are still of concern. And that is why we have to, even beyond the vaccination, we have to continue to be mindful of social distancing, be mindful of avoiding especially indoor crowd scenes and things like that, since the Delta variant is so much more transmissible than what we've seen before. We definitely want the lockdown that is just now coming to an end to be the last lockdown. Today's announcement is about one more way that we're working together to help stop the spread of COVID-19 and keep businesses open. I'm pleased to announce a partnership today between the City of Toronto and the Toronto Region Board of Trade to provide free COVID-19 rapid screening kits to small and medium-sized businesses across the City of Toronto. This will help businesses remain vigilant as we reopen, do so safely, and stay open. We're able to do this thanks to the cooperation of the provincial and federal governments. And I've said many times during the course of the pandemic, it's always a good day when we can all work together. In this case, all three governments joined with the Board of Trade and, of course, with individual businesses across the city to keep people safe, to allow them to get back to work and to stay at work. Last month, the Ontario Ministry of Economic Development, Job Creation and Trade, in partnership with the Government of Canada and the Ontario Chamber of Commerce, launched the COVID-19 Rapid Screening Initiative for small and medium-sized businesses right across the province. The City of Toronto and the Toronto Region Board of Trade will distribute these kits to Toronto businesses with 150 or fewer employees. Participation in this voluntary initiative can help to identify asymptomatic cases of COVID-19 at the workplace and help reduce the spread of COVID-19 in those workplaces, at home, and in the community. If done right, these cases can be identified before people even enter the workplace on a given day and perhaps unknowingly spread the virus. So I encourage eligible businesses to visit bot.com/rapid screening in order to order their initial 4-week allocation of testing kits from the Toronto Board of Trade and to book a time slot for the pickup of those kits. To make it easier for eligible businesses to pick up their kits from across the city and participate in this voluntary initiative, city staff will begin distributing the screening kits to businesses with a scheduled pickup appointment at the following locations as of this Friday, June 18th. The Etobicoke Civic Centre, the North York Civic Centre, the Scarborough Civic Centre, and the Fort York Visitor Centre just to the west of the downtown core. These distribution sites will be open for scheduled pickups by appointment only from 9 a.m. to 4 p.m. Monday to Friday each week. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம்
உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. ஸோ ரீஓப்பனிங் பற்றி நிறைய முக்கியமான செய்திகள் நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போன வாரம் ஜூ ரீஓப்பனிங் பற்றி ரொம்பவே எக்ஸைட்டடாக பேசணும். அதே மாதிரி இந்த வாரம் கெனடாஸ் ஒண்டர்லேண்ட் ரீஓப்பன் ஆகுது ஜூலை 7th இருந்து. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி விசிட்டர்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், மாஸ்க் போட்டிருக்கணும். எனிபடி ஓவர் தி ஏஜ் ஆஃப் 2 கண்டிப்பாக மாஸ்க் போட்டிருக்கணும். அண்ட் ஆன்லைனில் போய் உங்களோட விசிட் டைம் அண்ட் டேட் எல்லாமே நீங்கள் ப்ரீ புக் பண்ணியிருக்கணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் எத்தனை பேர் உள்ளே இருக்காங்கன்றது அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து சீசன்ஸ் பாஸ் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே இந்த சீசன் பாஸ் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரொமோஷ்னல் ஸ்ட்ராட்டஜிஸ் உள்ளே கொண்டு வராங்க பிஸ்னஸஸ். ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 years அவங்களுக்கு க்ளோஸ் டவுனாக இருந்ததுனால நிறையவே லாஸஸ் இருக்கிற பட்சத்தில் ரீஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்யும், திரும்பி அந்த பேக் டு நார்மல்குள்ளே நுழையும் போது. பட் ரீஓப்பனிங்கை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான நிறைய ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸ் எல்லா பிஸ்னஸ்க்குமே முன் வச்சுருக்காங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லாமே அந்த நார்மல் ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவோன்னு நம்புகிறேன். ஸோ அகெயின் இந்த த்ரில் ரைட்லாம் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பெரிய குட் நியூஸ், கனடா ஒண்டர்லேண்ட் கூட ரீஓப்பன் ஆகுதுன்றது தான். ஸோ பிஸ்னஸஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம், ரீஓப்பனிங் பற்றி பேசிகிட்ருக்குறோம். யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் டேக்ஸஸ் என்றைக்குமே நம்ம மனசில் வந்து அது கொஞ்சம் ஒரு தாட்டாகவே இருக்கும். ஏப்ரல் 30th பர்சனல் டேக்ஸஸ் ஃபைல் பண்ணுற மாதிரியே ஸ்மால் பிஸ்னஸ்க்கான டெட்லைன்ஸ் அண்ட் இதுக்கான குவெஸ்டன்ஸ் நிறையவே எல்லார் மனசுலையுமே இருக்கும். ஸ்பெஷலி இப்போ கோவிட் சமயத்தில் நிறையா மாற்றங்கள் அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஸ்பெஷலாக நம்மளோட MP அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்சஸ்லேருந்து திரு அரியரன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவங்கள்ட்ட கொஞ்சம் கேள்விகள் இந்த மாதிரியான ஸ்மால் பிஸ்னஸஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு இவங்களுக்கான டேக்ஸ் ஃபைலிங் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் திரு அரியரன் அவர்களே. வணக்கம். வணக்கம். ஸோ ஜூன் மாதம் யூஸ்வலாக செல்ஃப் எம்ப்ளாய்டு அண்ட் ஸ்மால் பிஸ்னஸஸ்க்கான டெட்லைன். ஸோ நாளைக்கு யாருக்கான டெட்லைன் டேக்ஸ் சம்மந்தப்பட்டு? செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்து பர்சனல் டேக்ஸ் செய்யும் பொழுது பர்சனல் டேக்ஸோடு தான் நீங்கள் உங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டேக்ஸ் மூலம் செய்வீர்கள். அவர்களுக்கு எல்லாருக்கும் நாளை ஜூன் 15 தான் கடைசி டெட்லைனாக இருக்கிறது. நார்மலாக செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லாதவர்களுக்கு தான் ஏப்ரல் 30th டெட்லைன். இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆனவர்களுக்கு ஜூன் 15 தான் வழமையான டெட்லைன். இந்த முறை அந்த டெட்லைனை அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணவில்லை. கடந்த வருடம் கோவிட் காரணமாக அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணாதபடியால் வழமை போல நாளைக்கு டெட்லைன். ஆகவே செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆனவர்கள் உங்களுடைய வருமான வரி பத்திரங்களை கட்டாயமாக நாளைக்கு நீங்க பூர்த்தி செய்வதன் மூலம் பெனால்ட்டியையும் இன்ட்ரெஸ்டையும் தவிர்த்து கொள்ளலாம். ஓகே. ஸோ கோவிட்னால நீங்கள் சொன்னீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணப்படலை இந்த டெட்லைன் அப்படின்ட்டு. இதை தவிர்த்து வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அந்த கோவிட் நேரத்தில் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆட்களுக்கு? கோவிட் நேரத்தில் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆட்களுக்கு ஒரு விதமான மாற்றமும் இல்லை. அதிகமாக அவர்கள் அரசாங்கத்தில் இருந்து ஏதாவது வருமானங்களை பெற்றிருப்பார்களானால், அதாவது லோன்ஸோ அல்லது சப்சிடிஸ், அதாவது ரெண்ட் சப்சிடி போகின்றது, வேஸ்ட் சப்சிடி போய் கொண்டிருக்கின்றது. 2020ஆம் ஆண்டில் அவர்கள் ரெண்ட் சப்சிடியோ அல்லது வேஸ்ட் சப்சிடியோ எடுத்திருப்பார்களா இருந்தால் அந்த தொகைகளையும் நீங்கள் நாளைக்கு அந்த வருமான வரி பத்திரங்களை பூர்த்தி செய்யும் பொழுது கட்டாயமாக அவர்கள் அவற்றையும் ஒரு இங்கமாக எடுத்து நீங்கள் அதை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த $40,000 $60,000 எடுத்தவர்கள் கூட உங்களுக்கு $20,000 அல்லது $10,000 உங்களுக்கு அவர்கள் அரசாங்கம் கிராண்டாக தருவார்கள் என்று நினைத்தால் நீங்கள் அதையும் ஒரு வருமானமாக எடுத்து இந்த டாக்ஸை 2020க்கான டாக்ஸை செய்ய வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்தின் ஒரு
உடன்பாடு. தற்சமயம் நீங்கள் அதை எடுக்க விருப்பமில்லை, இந்த வருடம் விருப்பமில்லை என்று சொன்னால் அடுத்த வருடத்துக்கு நீங்கள் செய்வதற்கு ஒரு எலெக்ஷனை செய்வதன் மூலம் அடுத்தடுத்த வருஷங்களுக்கு அதாவது இந்த லோன் இருக்கிற மிச்ச கிராண்டை நீங்கள் பின் போட்டு கொள்ளலாம். ஆமா. சரி, இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆட்களுக்கு சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி ஜூன் 30 ஒரு டெட்லைன் உண்டு. அதை பற்றியான யாருக்கான இந்த டெட்லைன், இது எப்படி இம்ப்ளாய் ஆகுது இந்த கோவிட் சமயத்துலன்றதையும் சொல்லுங்கள். ஆமாம், அதிகமாக கூடுதலான கோஆபரேஷன்ஸ் வந்து டிசம்பரை தான் இயர்-எண்டாக வைத்திருப்பார்கள். டிசம்பரை இயர்-எண்டாக வைத்திருக்கிற கோஆபரேஷன்ஸ்களுக்கு அதிகமாக 100% கோஆபரேஷன்ஸ் வந்து கூடுதலாக தங்களுடைய இயர்-எண்டை டிசம்பர் 31 தான் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு கோஆபரேஷனும் அவர்களுடைய இயர்-எண்டிலிருந்து 6 மந்த்துக்கு அவருடைய கோஆபரேஷன் டாக்ஸை செய்ய வேண்டும். ஆகவே டிசம்பர் 31 இயர்-எண்டாக வைத்திருக்கிற எல்லா கோஆபரேஷனுக்கும் ஜூன் 30 தான் டெட்லைன். அந்த ஜூன் 30 முதல் அவர்கள் தங்களுடைய கோஆபரேஷன் டாக்ஸை செய்வதன் மூலம் அகெயின் பெனால்டிஸ் இன்ட்ரெஸ்டை தவிர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கும் கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக ரொம்ப நன்றி திரு ஹரிஹரன் அவர்களே. ரொம்பவே டீட்டெயில்டாக செல்ஃப் எம்ப்ளாய்ட் அண்ட் கார்ப்பரேஷன் டேக்ஸ் ஃபைலிங் பற்றி சொன்னீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் பெனால்ட்டி எல்லாம் இல்லாமல் எல்லாருமே டேக்ஸை ஃபைல் பண்ணணும்னு விரும்புகிறோம். அகேன் ரொம்பவே நன்றி இன்னைக்கு எங்களோட இணைஞ்சு கொண்டு. நன்றி. எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் சில வேளையில் கடைசி நேரத்தில் நினைவூட்டுவதன் மூலம் அவர்கள் அதை நாளைக்கு செய்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க வழங்கியதற்கும் எனக்கு இந்த இது தந்ததற்கும் உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. முக்கியமான ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இருந்தது. மிக்க நன்றி. தேங்க்யூ. ஸோ அடுத்தது கெனடிய வளம் ரீஓப்பனிங் பற்றி, எக்கனாமிக் ரீஓப்பனிங் பற்றி ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக பேசிகிட்டு இருக்கிறோம். அண்ட் வளமாக நாங்கள் சொன்ன மாதிரியே ட்ராவல் அண்ட் டூரிசம் இந்த செக்டர் தான் கோவிடால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஊரில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ட்ராவலிங் வந்து ரொம்பவே முடக்கப்பட்டுச்சு இந்த ஒரு 2 வருஷத்தில். ஸோ அந்த வகையில் இந்த ரீஓப்பனிங்னால் அவங்களுக்கான இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி, இந்த ரீஓப்பனிங் இது அவங்கள எப்படியெல்லாம் பாதிக்க போகுது அப்படின்றது தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி கெனடிய வளத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த விஷயத்தை பற்றியான நிறைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி ட்ராவல் பண்ணணும்னு விருப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கணும் தான் நினைக்கிறேன். அண்ட் இது இன்னமும் ஒரு முக்கியமான நேரத்தில் வருது இந்த இன்ஃபர்மேஷன். ஏன்னா மேனிடோபா அண்ட் கியூபெக் இவங்களுக்கான பார்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது ப்ரொவென்ஷனல் பார்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சில மாதங்களாக இருந்துகிட்டு ஸோ அதையும் இன்றைக்கி லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, மேனிடோபாலேருந்து கியூபெக் வரைக்கும் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியும் பிட்வீன் ப்ராவின்சஸ். அண்ட் இத்தனை நாள் வரைக்கும் பார்டர் பெட்ரோல் போட்டிருந்தாங்க கியூபெக்குக்கும் மேனிடோபாக்கும் த்ரூ அவுட் ஒன்டாரியோன்னு சொல்லணும். ஏன்னா ஈஸியாக நான் எசென்ஷியல் ட்ராவல் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி இப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அண்ட் அகேன் இது வந்து டூரிசம்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட். இந்த மாதிரியான ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குறைய நிறையா ட்ராவலை மட்டுமே டூரிசத்தை மட்டுமே முக்கியமாக வச்சுருக்கிற நிறைய சிட்டிஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அப்டேட்டை இப்போ பார்க்கலாம். As the President and CEO of the Tourism Industry Association of Canada, it is my privilege and responsibility to represent the suite of sectors that make up our visitor economy. Tourism is more than restaurants and hotels and airplanes. It encompasses festivals, events, attractions, outdoor experiences like camping, fishing, and hiking. Visitors travel by plane, train, automobile, RV, boat, and bike. The visitor economy in Canada includes leisure travel, such as vacations or visiting friends and relatives. But it is also an industry that brings businesses together through business travel, meetings, and conferences. Canada's travel and tourism industry is a powerful economic driver. Prior to COVID-19,
our industry generated $105 billion a year in economic activity and employed 1.8 million Canadians and was growing. International tourism is crucial to stimulating international trade and foreign investment. However, since the onset of the pandemic, this sector has seen unprecedented challenges. Hundreds of thousands of employees have lost their jobs. Some have moved on permanently to other industries and will not return to our suite of sectors. Connectivity across our country has either been lost or completely or has been seriously impacted, and countless businesses have been forced to close. The pandemic has created a crisis in Canada's tourism and travel sector industry unlike anything seen before, and recovery may be years away. More than ever, clarity on what life looks like going forward is needed. The Canada-US border has been closed to non-essential travel since March 2020. Medical experts are telling us that we are winning the battle with COVID. With vaccinations rising and case numbers going down, we must now pivot to more forward-thinking policies and talk about safely reopening the border and ending the extreme financial crush that has flattened the tourism industry and devastated the visitor economy in Canada. As other countries start welcoming travelers to their countries, Canada has fallen behind. So we must prepare to open the border quickly and safely, and in turn, restart our visitor economy. Without question, now is the time for the federal government to put in place an evidence-based plan to reopen the border and to restart travel. Equally important is the need for federal leadership on travel within Canada. Canadians should be able to freely travel across our country. In the absence of a nationwide plan, we are seeing a patchwork of policies roll out provincially that creates confusion for travelers. Provinces are filling in the gaps, resulting in potentially 13 different travel policies, a result that is unnecessary and cumbersome. Canadians deserve a single national policy approach to travel that clarifies the country's policy on vaccination certification, our international border, unvaccinated minors, partially vaccinated Canadians, and other critical details that require national leadership. The time for soon is behind us. The time is now. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. ஸோ ட்ராவல் அண்ட் டூரிசம்குள்ளே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப சந்தோஷமான அப்டேட் வந்து குவாரண்டைன் அவுட் ஆஃப் த கண்ட்ரி ட்ராவல் பண்ணுற குவாரண்டைன் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட் பீப்புளுக்கு லிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு. விச் இம்மீடியட்டாக இல்லை, அரவுண்ட் மிட் ஜூலைக்குள்ளே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபெட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன பீக் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அகேன் டூரிசம் அண்ட் ட்ராவலுக்கு. பட் அஃப்கோர்ஸ் நெகட்டிவ் டெஸ்ட் இருந்தால் தான் ட்ராவல் பண்ண முடியும். பட் குவாரண்டைன் இல்லாமல் நீங்கள் ரிட்டர்ன் வரலாம் அப்படின்றது தான் இந்த சந்தோஷமான விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ராவின்சஸ்க்கு நடுவால் நம்ம மூவ் பண்ணலாம். பிட்வீன் ப்ராவின்சஸ் நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய வசதியும் இந்த சம்மரில் இருக்கும். பட் இவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் இருந்தாலும் குவெஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது. ட்ராவல் இன்சூரன்ஸ் குறிப்பாக சொல்லணுன்னா நிறையா கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ராவல் நீங்கள் எடுக்கும் போது ட்ராவல் இன்சூரன்ஸோட டைரெக்டாக பேசி என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி அப்படின்றத கிளாரிட்டியோட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அண்ட் அதே மாதிரி வேக்சின் போடப்படாத குழந்தைகள் 12 அண்ட் அண்டருக்கு இன்னும் வேக்சினேஷன் இல்லை. ஸோ அவங்களோட ட்ராவல் பண்ணுறது எந்த மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ், அவங்கள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்விகள் வந்து எல்லார் மனசுலையுமே இன்னும் இருக்குது. அகேன் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி வெயிட் பண்ணி தான் இதுக்கான அப்டேட்ஸை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். பட் ஆஃப்கோர்ஸ் ஜஸ்ட் த தாட்
நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்ற அந்த நினைப்பே நிறைய பேருக்கு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறேன், இன்க்ளூடிங் மீ. நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு 2 years ஆல்மோஸ்ட் ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எனி அப்டேட் இஸ் குட் நியூஸ். ஸோ அந்த வகையில் திரு பெத் போர்ட்டர் அவர்கள் அவங்களோட அப்டேட்டை தான் நம்ம கேட்டோம். இவங்க வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஆஃப் கனடா, இந்த அசோசியேஷனோட சிஇஓ அண்ட் பிரசிடெண்ட் பெத் போர்ட்டர் அவங்க தான் அந்த முக்கியமான அப்டேட்டை நமக்கு கொடுத்தாங்க. அண்ட் இன்னும் நிறையவே அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த செக்டரில். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி ஒரு நியூஸையும் குட் ஈவினிங் கனடாவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித் தட் கெனடிய வளம் முடிவுக்கு வருது. அடுத்ததாக என்ன மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் இருக்க போகுது நாளைக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம். நிறைய விஷயங்கள் எக்கனாமிக் ரீஓப்பனிங் பற்றியும் குளோபலி மார்க்கெட்ஸ் டூரிசம் இதை பற்றிலாம் பேசிகிட்ருக்கோம். இதோட டைரக்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப்கோர்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை இப்போ பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. இலங்கை 170 இலங்கை ரூபா, இந்தியா 60.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.82 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.10 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஸோ ஃபுல்லி வேக்சினேட்டட் பீப்புளுக்கு நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அந்த ஃபுல்லி வேக்சினேஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற கேள்விக்கான பதில் இதோ. செகண்ட் டோஸஸ்க்கான எலிஜிபிலிட்டி இன்னும் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ May 9th முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் வேக்சினை எடுத்திருந்தீங்கன்னா நவ் நம்ம எல்லாருமே எலிஜிபிள். அகேன் May 9th முன்னாடி நீங்கள் வேக்சின் எடுத்திருந்தீங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் த செகண்ட் டோஸ். ஸோ நீங்கள் ப்ரொவின்ஷியல் புக்கிங் சிஸ்டம் மூலமாகவோ இல்லை நீங்கள் உங்களோட ஹாஸ்பிட்டல் ஹெல்த் நெட்வொர்க் மூலமாகவோ அந்த செகண்ட் டோஸை புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி தான் அந்த ஓப்பனிங் நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு சிஸ்டம். ஆல்மோஸ்ட் 50 minutes கிட்ட வெயிட் பண்ணி தான் புக் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். பட் அகேன் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் அவைலபிளாக இல்லை. நிறைய பேர் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவங்களோட அதிருப்தியை தெரிவிச்சிருந்தாங்க சோஷியல் மீடியா மூலமாக. அண்ட் அதுக்கு ஹெல்த் கனடா அண்ட் ஹெல்த் ஒன்டாரியோ இவங்களோட அப்டேட்ஸ் என்னென்னா வெயிட் பண்ணி புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் வேக்சினேஷனோட ஷிப்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய டோசஸ் அவைலபிளாக இருக்குது. ஆஸ் தே பிகம் அவைலபிள் அப்பாயின்மெண்ட்ஸ் ரீஓப்பன் ஆகும். ஸோ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமே புக் பண்ணி நிறைய பேர் அந்த செகண்ட் வேக்சினை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ச் அவுட் அண்ட் ஹோப்ஃபுல்லி என்னைக்கு உங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி ஓப்பன் ஆகுதோ we can all get vaccinated and again கூடிய சீக்கிரமே அந்த ரீஓப்பனிங்கை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோன்றதை ரொம்பவே சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். ஸோ அடுத்த செக்மெண்ட் கலையரங்கம். அண்ட் இன்றைக்கி அகேன் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷன், ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்கான ஒரு ப்ரொடக்ஷன் தான் சொல்லணும். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் உலகம் ஃபுல்லாகவே இந்த ஒரு 1.5 வருஷமாக ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்காங்க. அக்யூட் கேர் லெவலில் நர்சஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸ், ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், PSWs, க்ளீனிங் பீப்புள், இவங்க எல்லாருமே ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயங்கரமான டெடிகேஷனாக இந்த ப்ரொடக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு பிரபல இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள் இசையமைத்து
நம்ம கெனேடிய ஆர்டிஸ்ட் கீத்தியா வர்மன் அவர்கள், வில்லியம் ஐசாக், இவங்க வந்து இந்தியன் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க, வில்லியம் ஐசாக், இவங்களோட இணைந்து இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ரொடக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கீத்தியா வர்மன் நம்ம நிறைய பேசியிருக்கோம். இவங்க கெனேடியன் ஸ்டார்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்க இந்தியாவில் இப்போதைக்கு தங்கி நிறையா ப்ரொடக்ஷனில் பங்கேற்றுருக்காங்க. அந்த வகையில் வித்யாசாகர் அவர்களோட இசையில் ஏற்கனவே ஒரு மலையாள பாடல் பாடியிருக்காங்க. ஸோ தமிழ் பாடல்ன்ற வகையில் இந்த பாடல் தான் முதலாக தான் இருக்குது. ஸோ அந்த பாடலை இதை பார்க்கலாம். காலம் மாறாதா, நெஞ்சம் ஏங்குதா, இதயம் திறந்து கவலை மறந்து அமைதியை காணவா. நெஞ்சம் ஏங்குதா, இதயம் திறந்து கவலை மறந்து அமைதியை காணவா. நாளை நல்லது நடக்கும், நம்பும் நெஞ்சம் மலை தாங்கும். முடியும் என்றே நினைத்தால் முள்ளின் மீதும் விழி தூங்கும். குறைகள் இல்லாது கவலை இல்லாது இருப்பவர் இங்கே கிடையாது. புது வாழ்வு தோன்றும், புது பாதை தோன்றும், தெய்வம் என்றும் நம்மோடு தாய்மொழி தேடி வா. காலம் மாறாதா, நெஞ்சம் ஏங்குதா, இதயம் திறந்து கவலை மறந்து அமைதியை காணவா. தனியாக யாரும் தவிக்கின்ற போது துணையாக நாங்களே ஆறுதல் தேடி வா. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life
life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. கண்டிப்பாக டெய்லி நீங்கள் குட் ஈவினிங் கனடாவை பார்த்து நிறைய முக்கியமான செய்திகளை டைரெக்டாக தெரிஞ்சுக்கிறீங்க. பட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஈஸியான வழியும் இருக்கிறது. ஜிஇசி தமிழ் அப்படின்ற ஆப்பை நீங்கள் உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர் மூலமாக இல்லை ஆப்பிள் ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணி நியூஸஸை எப்போ வேணாலும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயங்கரமான வாய்ப்பு. ஸோ அகேன் ஜிஇசி ஸ்பேஸ் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணி நியூஸஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. அகேன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஜிஇசி ஸ்பேஸ் தமிழ். ஸோ அகேன் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆப் மூலமாக நியூஸஸை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், நிறைய ரீஓப்பனிங் பற்றியான அப்டேட்ஸ் பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முக்கியமான செய்திகள் கனடாவில் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை இன்னும் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு நம்ம அடுத்த செக்மெண்ட் நியூஸ் செக்மெண்ட்குள்ளே போகிறோம், பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். லண்டன் ஒன்டாரியோவில் குடும்பத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்களை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபருக்கு எதிராக பயங்கரவாத குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மத்திய மற்றும் மாகாண அரச வழக்கறிஞர்கள் 20 வயதான சந்தேக நபர் மீது 2 பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார்கள். ஜூன் மாதம் 6ஆம் தேதி மாலை நடந்த இந்த தாக்குதல் முஸ்லிம்களுக்கு எதிரான திட்டமிடப்பட்ட தாக்குதல் என காவல்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இன்று காலை குற்றவாளி நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போது குற்றவியல் பிரிவு 83 கீழ் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை தொடர ஒப்புதல் பெற்றதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். குற்றவாளி இன்னும் சட்ட ஆலோசனை பெறாத நிலையில் இந்த வழக்கு ஜூன் மாதம் 21ஆம் தேதி வரை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு குறித்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு வெளியீட்டு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பலியான 4 குடும்ப உறுப்பினர்களின் இறுதி கிரியைகள் வார இறுதியில் நடைபெற்றது. இதேவேளை இந்த தாக்குதலில் காயமடைந்த 9 வயதான சிறுவன் இன்று மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். கனடா இந்த வாரம் 9.5 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை பெறவுள்ளது. இவற்றில் அநேகமானவை மொடோனா தடுப்பூசியாக இருக்கும் என தெரிய வருகிறது. இந்த வாரம் மொத்தம் 7.1 மில்லியன் மொடோனா தடுப்பூசிகள் கனடாவை வந்தடைய உள்ளன. முதலில் 2.9 மில்லியன் தடுப்பூசிகள் கனடாவை வந்தடையும் எனவும் அவை வார நடுப்பகுதியில் மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிய வருகிறது. ஏனைய 4.2 மில்லியன் தடுப்பூசிகள் வார இறுதியில் கனடாவை வந்தடையும் நிலையில் அவை அடுத்த வாரம் வரை மாகாணங்களுக்கும் பிரதேசங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படாது என கூறப்படுகிறது. இவை தவிரவும் 2.4 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளும் இந்த வாரம் கனடாவை வந்தடைய உள்ளன. கனடா 13 மில்லியன் கோவிட் தடுப்பூசிகளை 7 நாடுகளுக்கு நன்கொடையாக வழங்கவுள்ளது. நேற்று இங்கிலாந்தில் முடிவடைந்த G7 நாடுகளின் தலைவர்கள் மகாநாட்டில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதனை உறுதிப்படுத்தினார். உபரிகளாக உள்ள தடுப்பூசிகளை 7 நாடுகளுக்கு நன்கொடையாக அளிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மாநாட்டின் இறுதியில் அறிவித்தார். இந்த நன்கொடைகள் கனடாவின் சொந்த நோய் தடுப்பு முயற்சிகளை பாதிக்காது எனவும் ட்ரூடோ கூறினார். நன்கொடை அளிக்கப்பட்ட தடுப்பூசிகளில் 7 மில்லியனுக்கும் அதிகமானவை நோவோவேக்ஸில் இருந்து வந்தவை எனவும் அவை கனடாவில் பயன்படுத்த இன்னும் அனுமதிக்கப்படவில்லை எனவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது.
மீதமுள்ளவை சர்வதேச தடுப்பூசி பகிர்வு முயற்சியான கோவாக்ஸ் மூலம் கனடா கொள்வனவு செய்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் மற்றும் ஆஸ்ட்ராசெனெகா தடுப்பூசிகளாகும். இதில் ஒரு தொகுதி தடுப்பூசிகள் ஏற்கனவே சில நாடுகளை சென்றடைந்துள்ளன. மேலும் 87 மில்லியன் தடுப்பூசிகளுக்கான பணத்தை ஏழை நாடுகளுக்கு கனடா வழங்கவுள்ளது. கனடா 100 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகளின் விநியோகத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. ஒன்டாரியோ மாகாணம் ஜூன் மாதம் 16ஆம் தேதி மாகாண எல்லைகளை மீண்டும் திறப்பதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் மனிடோபாவிலிருந்தும் கியூபெக்கில் இருந்தும் மீண்டும் ஒன்டாரியோவுக்கு சுதந்திரமாக பயணிக்க அனுமதிக்கப்படும். புதன்கிழமை அதிகாலை 12:01 முதல் பயணத்தை அத்தியாவசியமாக கருத வேண்டிய அவசியமின்றி மக்கள் நில எல்லைகள் ஊடாகவும் நீர் எல்லைகள் வழியாகவும் ஒன்டாரியோவுக்குள் நுழைய முடியும். ஒன்டாரியோவின் தலைமை சுகாதார மருத்துவ அதிகாரி வைத்தியர் டேவிட் வில்லியம்ஸ் கட்டுப்பாடுகளை நீக்க ஒப்புதல் அளித்ததாக சாலிசிட்டர் ஜெனரல் சில்வியா ஜான்ஸ் இன்று தெரிவித்தார். கனேடிய ஆயுதப்படைகளின் 2வது கட்டளை தளபதி அவரது பதவியில் இருந்து விலகுகின்றார். பாதுகாப்பு ஊழியர்களின் துணைத் தலைவராக இருந்து விலகி இராணுவத்தை விட்டு வெளியேறும் பணியை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக லெப்டினன்ட் ஜெனரல் மைக் ரூலோ இன்று அறிவித்தார். பாலியல் முறைகேடு குற்றச்சாட்டுகளுக்காக விசாரணையை எதிர்கொள்ளும் ஜெனரல் ஜானத்தன் வான்சுடன் கோல்ஃப் விளையாடுவதற்கான தனது முடிவை அடுத்து இந்த பதவி விலகலை அவர் அறிவித்துள்ளார். வான்சுடன் கோல்ஃப் விளையாடுவதற்கான தனது முடிவு சமீபத்திய நிகழ்வுகளை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் நம்பிக்கையை மேலும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக ட்ரூலோ கூறினார். கனடாவில் இன்று நாடளாவிய ரீதியில் 1000க்கும் குறைவான கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இன்று 877 தொற்றுக்களை கனேடிய சுகாதார அதிகாரிகள் அறிவித்துள்ளார்கள். இவற்றில் அதிக தொற்றுக்கள் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. இன்று ஒன்டாரியோவில் 447 தொற்றுகளும் 4 மரணங்களும் பதிவாகியுள்ளன. மனிடோபாவில் 124 தொற்றுகளும் 2 மரணங்களும் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 123 தொற்றுகளும் 1 மரணமும் பதிவாகியுள்ளது. அல்பர்டாவில் 115 தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இவை தவிரவும் ஏனைய மாகாணங்களில் 100க்கும் குறைவான தொற்றுகள் இன்று பதிவாகின. இத்துடன் கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். நிறைய செய்திகள், நிறைய அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது வெதர் ரிப்போர்ட். கண்டிப்பாக கனடாவில் இருக்கும்போது வெதர் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் சம்மரில் வெளியில் இப்போ பேடியோஸ் எல்லாம் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வெதர் எப்படி இருக்குது, நாளைக்கு அந்த பேடியோவிலேருந்து என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 23°C, அதிகுறைந்த வெப்பநிலை 12°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதிகுறைந்த வெப்பநிலை 10°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 22°C, அதிகுறைந்த வெப்பநிலை 13°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். அதோடு மழைக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 24°C, அதிகுறைந்த வெப்பநிலை 11°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 18°C, அதிகுறைந்த வெப்பநிலை 12°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிலவும் காலநிலை. சரி நேர்களே, ஸோ இதோட குட் ஈவினிங் கனடா இன்னைக்கு நிறைவுக்கு வருகிறது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப் ஸ்டோர் அண்ட்
எந்த ஒரு ஆப் ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோரில் நீங்கள் என்ட்ரு பண்ணி ஜிஇசி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி எங்களோட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி எந்த நேரத்துலையுமே உங்களோட அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். எல்லா ஸ்பெசிஃபிக்கான நியூஸஸ் ஆல் ஃபுல்லி கெனேடியன் நியூஸஸை நீங்கள் டைரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் வே. அண்ட் எந்த நேரமும் நீங்கள் குட் ஈவினிங் கனடாவை பார்க்கலாம். ஸோ அகேன் ஜிஇசி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் ஆப் ஸ்டோர் மூலமாக இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி குட் ஈவினிங் கனடா இதோட நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம் நிறைய முக்கியமான செய்திகள் அண்ட் அப்டேட்ஸோட. நன்றி, வணக்கம்.